நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 11வது வார்த்தையினுடைய 2வது பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த வசனம். வருங்காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள். ஆண்டவராகிய தேவன் வருங்காலங்களை குறிச்சு நீங்க ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்களா? அதான் கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரு. உன் வருங்காலிய காரியத்தை குறிச்சு உங்க அம்மா கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ அல்லது வேறு நபரிடத்திலேயோ போய் கேட்டுக்கிட்டு இருக்காம என்னுடைய பாதத்துல கேள். ஏன்னா உன்னை உருவாக்கினவர் நான் தான், உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம வருங்காரியங்களை குறித்து அறிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். 10 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யாராவது யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நிறைய வியூவர்ஸ் வந்துருவாங்க. என்னன்னா, ஐயோ ஒரு புது காரியத்தை அவர் சொல்ல போறாரு, 10 வருஷத்துக்கு அப்புறமா நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிட்டுன்னா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவேன்னு சொல்லி. ஆனா வேதத்துல கர்த்தர் சொல்றாரு, உன்னை உருவாக்கின தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் சொல்லுகிறேன். நீ யாரிடத்திலும் வருங்காரியங்களை கேட்க வேண்டாம், வருங்காரியங்களை என்னிடத்துல கேள். நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த வாரம் என்ன நடக்க போகுது, வருகிற மாதம் என்ன நடக்க போகிறது, வருகிற வருடம் என்ன நடக்க போகிறது என்று என்னிடத்தில் கேள், நான் உனக்கு அதை கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம நிறைய ஜோசியம் பார்க்கிறோம், கைரேகை பார்க்கிறோம், இன்னும் ஜாதகம் பார்க்கிறோம், பேராசி பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் வருங்காரியங்களை தெரிவிக்கும் என்று. இல்லை, தவறான காரியத்துக்கு எதிராக போய் கொண்டிருக்கீங்க. யாராவது மந்திரவாதியை போய் பார்க்குறீங்களா? சில காரியங்கள் நீங்க சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி சில ஊழியக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு ஒரு புரோக்கர் மாதிரி சில போதகர்கள் நீங்க வைத்துக்கொண்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? தவறு. கர்த்தர் சொல்லுகிறார், வருங்காரியங்களை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கேளுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன எதிர்காலத்துல எப்படி மாத்த போறீங்க, நான் எப்படி இருக்க போகிறேன், நான் எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்க, அதை எனக்கு காட்டுங்கன்னு நீங்க தேவனை நோக்கி நீங்கள் அமர்ந்திருப்பீங்கன்னா உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் அதை நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை உள்ளங்கைகளிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயந்து போயிருக்கீங்களா? ஐயோ, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பொருள் இல்லை, சரியான சப்போர்ட் இல்லை, ஆண் பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, பணபலம் இல்லை, படிப்பு இல்லை, தகுதி இல்லை, வசதி இல்லை அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லி வருங்காரியங்களை குறித்து ரொம்ப பயந்து போய் திகைத்து போயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் வருங்காரியங்களை நான் என் கையில வைத்திருக்கிறேன், என்னிடத்துல கேட்பாயானால் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்தி தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கார் நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு கார். அந்த காரு ஒரு நாள் என்ன பண்ணிச்சா, ஒரு ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கும்போது நடு வழியிலே நின்று போய்விட்டதாம். என்ன செய்வதென்று தெரியவில்லையாம். எல்லாரையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா, நிறைய பேர் வந்து பார்த்தாங்களாம். அப்போ அந்த காரை சரி பண்றதுக்கு யாருக்குமே தெரியலையாம். அப்போ ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தவர் திடீர்னு என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் கேட்டாராம். கார் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னு, நான் வேணா சரி பண்ணி தட்டுமான்னு கேட்டாராம். நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? சரி, நீங்க சரி பண்ணி தாங்கன்னு சொன்னாங்களாம். அந்த மனுஷன் இப்படிங்கிறதுக்குள்ள அந்த காரை சரி பண்ணி கொடுத்துட்டாராம். ரொம்ப ஆச்சரியம், என்ன எப்படி, நீங்க யாரு, நீங்க என்ன மெக்கானிக்கா யாருன்னு கேட்கும்போது அவர் அந்த கார் மேல கை வச்சு சொன்னாரா, இந்த காரை உருவாக்குனது நான் தான், அதனால இந்த கார்ல இந்த பிரச்சனை வந்தா இதுலதான் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்மை உருவாக்கின தேவன் கர்த்தராகிய பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தெய்வம் நம்மை உருவாக்கி இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை உருவாக்கினவர் நம்முடைய காலங்களை பற்றி அறிந்திருக்கிறார். உங்கள் எதிர்காலங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தீமை வரப்போகிறது, உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து போக போகிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ள போக போகிறீர்கள், எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் அவரிடத்திலே கேட்கலையானால் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, உங்க மேல கண்ணை வைத்து
உங்களை பாதுகாத்து தப்புவித்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என கண்பான தேர்ந்த பிள்ளைகளே, வருங்காலத்தை வேற யாரு கையிலும் கொடுத்துடாதீங்க. நீங்க பாத்துக்கங்க. நீங்க சொல்றதை நான் செய்யறேன், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வருங்காலத்தை உங்க கையில கொடுக்குறேன், என் வருங்காலத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொடுங்கன்னு நீங்க தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வருங்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். நீங்க யாரிடத்துல போய் கையேந்தி நிற்க வேண்டாம். உங்க வருங்காலம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக. இப்படிப்பட்ட ஒரு வருங்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஒரு நித்தியமான சந்தோஷம், நித்தியமான மன மகிழ்ச்சியும் கர்த்தர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள், அவரையே விசுவாசியுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நம்புகிறது அவரிடத்திலிருந்து நிச்சயமாய் இன்னைக்கு வரும். வருங்காலத்தை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. God bless you.